கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த மாலை வேளையில் அருமையான தாயார் சாராள் அம்மாள் அவர்கள் குடும்பத்தில் வந்து நாம் ஒரு ஜெபக்கூட்டம் நடத்தும்படி கர்த்தர் கிருபை செய்தார். மாலை வேளையில் கர்த்தர் நம் மத்தியில் வந்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்திக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்க ஆயத்தமாக இருப்போம். இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய வசனங்களை வாசித்து நாம் ஜெபித்து கடந்து செல்வோமாக. இறங்கி வந்தாரே, அல்லேலூயா, இணைத்து கொண்டாரே, இணையில்லாத நேசரே சுயன் சொந்தமானாரே. இறங்கி வந்தாரே, தூதர்கள் தொதியை விட்டு நல் தோயர்கள் தொழுகை விட்டு நாயகரே சுயரங்கி வந்தாரே, நாயகியாய் என்னை அழைத்திடவே இறங்கி வந்தாரே, அல்லேலூயா, இணைத்து கொண்டாரே. வானவில் அணிந்தவராய், பெரும் தாழ்மையை தரித்தவராய், மேகம் சூழ்ந்திட வேகமாய் வந்தார், மேகத்தில் என்னை சேர்த்திடவே இறங்கி வந்தாரே, அல்லேலூயா, இணைத்து கொண்டாரே. கரை திரை நீக்கிடவும் நான் நிறைவுடன் வாழ்ந்திடவும் மறைபொருள் விளங்கிட இறங்கி வந்தாரே, மாளிகையில் என்னை சேர்த்திடவே இறங்கி வந்தாரே, அல்லேலூயா, இணைத்து கொண்டாரே. மன்னவன் அரியணையில் நான் மனைவியாய் அமர்ந்திருக்க மனுஷகுமாரனாய் இறங்கி வந்தாரே, மகிமையில் என்னை சேர்த்திடவே இறங்கி வந்தாரே, அல்லேலூயா, இணைத்து கொண்டாரே. மலமுள்ள தூதனாய் மேகம் சூழ்ந்திட இறங்கி வந்தார், 7 முத்திரைகளை உடைத்து மணவாட்டிக்கு கொடுத்தாரே இறங்கி வந்தாரே, அல்லேலூயா, இணைத்து கொண்டாரே. ஏழாம் தூதனின் செய்தியின் நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறிற்று என்று இடி முழக்கத்தோடு உரைத்தாரே இறங்கி
இறங்கி வந்தாரே, அல்லேலூயா இணைத்து கொண்டாரே. இணையில்லாத நேசரே சுயன் சொந்தமானாரே, இறங்கி வந்தாரே. நாம் அப்படியே உட்கார்ந்த வண்ணமாகவே இந்த வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகளிலே உடையராய் இருக்கிறேன். ஆமேன். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். நிச்சயமாக சாரளம்மல் வீட்டில் நாம் எல்லோரும் ஒன்று கூடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கூடி வந்திருக்கிறபடினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இருக்கிறார். அவர் கட்சிக்கிற சிங்கமாக நம்மத்தில் இருக்கிறார். அவர் பலமுள்ள தூதனாக நம்மத்தில் இருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்தினார். ஆண்டவராக இயேசு வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதித்து தருவார். ஆம் கர்த்தாவே, இந்த வசனங்களை நீர் ஆசீர்வதித்து தார், பரிசுத்தப்படுத்தி தாரும். இந்த ஜெப கூட்டத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவப்பிரசன் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நீர் நடத்தி தருவீராக. தேவ செய்தி நீர் ஆசீர்வதியும், வாசிக்கப்பட்ட வசனங்களை ஆசீர்வதியும். இதன் மூலமாக நாங்கள் விசேஷித்த ஆசீர்வாதங்களை இந்த குடும்பத்தாரும் சபையாரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். இந்த செய்தியை கேட்கப் போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். சகல துதி கனமகிமை யாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் அந்த வசனங்களை வாசிங்கள். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு உயிரோடு எழுந்தவராக இயேசுவாக அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். யோவான் இயேசுவின் மீது மிகவும் அன்புள்ள ஒருவனாக இருந்தான். ஆகையால் யோவானை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று அவன் கூறுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. மெய்யாகவே உயிர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் உயிர்ப்பிக்கும் வல்லமை என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். மோசேக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தின போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதன் அர்த்தம் என்ன? அவர் எப்பொழுதுமே இருக்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறவர். அவருக்கு மரணம் என்பதே கிடையாது. அவர் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. ஆகையால் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்ற சொன்ன ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் மரணத்திற்கு பாதாளத்துக்கு உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஆகையால் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பின தேவனுடைய ஆவி. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர்
உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினது தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவிதான் இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தது. அல்லேலூயா. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தேவனுடைய ஆவி வாசம் செய்தார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசியுங்கள், என் கிரியைகளை வைத்தாது விசுவாசிங்கள் என்று சொன்னார். நான் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டாம். ஆகையால் தேவனுடைய கிரியைகளானது இயேசுவின் மீது இயேசுவின் மூலம் வெளிப்பட்டது. ஆமென். அதுதான் தேவன் காணாத தேவன் மனிதன் காணக்கூடிய விதத்தில் ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வந்து இயேசுவின் மூலமாக தேவ கிரியைகளை எல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்தார். அவருக்குள் இருந்த அந்த பரிசுத்த ஆவி, தேவனிடத்தில் ஆவி அளவில்லாமல் இருந்தது என்று வேதம் சொல்லுது. தேவனுடைய ஆவி அளவில்லாமல் அவருக்குள் இருக்கிறபடியினால் பிதாவானவர் காண்பிக்கிறது எதுவோ அதையெல்லாம் குமாரனாக இயேசு செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் இயேசுக்குள்ளாக இருந்த அந்த தேவனுடைய ஆவி, ஆமென், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான ஒரு சரீரம், நம்முடைய சரீரம் இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ மரிக்கக்கூடும். எப்பொழுதும் வரலாம். உலகில் அநேக பெரியோர்கள் சொல்வார்கள், 6லும் சாவு வரலாம், 100லும் சாவு வரலாம். எப்பொழுது சாவு வரும் என்று யாருக்குமே தெரியாது. வேத வசனம் சொல்கிறது, அந்த ஆவியை பிடித்திருக்கிறதுக்கு விடாது இருக்கிறதுக்கு எந்த மனுஷனுக்கு என்னல்ல, அதிகாரம் இல்லை. நாம் நமக்குள் தேவன் கொடுத்த அந்த ஆவியினால தான் நாம் பேசுகிறோம், நாம் நடக்கிறோம், நாம் வேலைகள் செய்கிறோம், நாம் உணவு உண்கிறோம். எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆவி. அதைத்தான் உயிர் என்று சொல்லுவோம். அந்த உயிர் மனிதனுடைய சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லா செயல்பாடுகளையும் அவன் செய்கிறான். ஆமென். ஆனால் அந்த ஆவி அவனை விட்டு போய்விட்டால் அவனை பிணம் என்று சொல்லுகிறோம், அல்லது சடலம் என்று சொல்லுகிறோம், அல்லது பூத உடல் என்று சொல்லுகிறோம். ஏதாவது ஒரு காரியங்களை இங்கே சொல்லுகிறோம். காரணம், அது உயிரற்ற உடலாக காணப்படுகிறது. அந்த உயிர் என்பது தான் தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆவி. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த ஒரு தீபம். அல்லேலூயா. அது ஒவ்வொருடைய மனிதனுடையக்குள்ளாக வாசம் செய்கிறது. அந்த ஆவி தான் நம்மை நடத்துகிறது, எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய ஆவி இயேசுக்குள் இருந்தபடினால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவள் சிலுவையில் அறையப்படுவதற்கு என்ன காரணம்? இந்த உலகம் எல்லாமே பாவத்திற்குள்ளாக போய்விட்டது. முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறுதின் நிமித்தமாக அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள். பாவம் என்பது மரணத்தை கொண்டு வந்தது, வியாதிகளை கொண்டு வந்தது, எல்லாமே. ஆகையால் இன்றைக்கு பிரியமானவர்களே, மரணம், வியாதி, இது எல்லாம் மனிதனுக்கு வருவதற்கு காரணமே பாவம்தான். மூல காரணம் பாவம் என்பதாக இருக்கிறபடியினால் முழு உலகமும் அது பாவத்திற்குள்ளாக போனதினால் மரணத்தை தழுவினது. ஆவியை விடாதிருக்கிறதுக்கு எந்த மனுஷனுக்கு என்னல்ல, அதிகாரமே கிடையாது. நீ எந்த மதமோ எந்த குலமோ எந்த கோத்திரமோ என் உயிர் என்னை விட்டு போகாதபடி என்னால் காத்து கொள்ள முடியும் அல்லது கட்டுப்படுத்த முடியும், தக்க வைத்து கொள்ள முடியும் என்று எவருமே சொல்ல முடியாது. நீ எவ்வளோ பக்திக்குரியவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை மத பற்றுதலாக இருந்தாலும் சரி, எல்லா ஒரு மதத்தை நீங்கள் பின்பற்றுவதாக கூட இருக்கலாம், உங்கள் நம்பிக்கை சரியானதாக இருக்கலாம். ஆனால் மரணம் என்று வரும்பொழுது நம்முடைய ஆவி என்ன செய்கிறது? நம்முடைய சரீரத்தை விட்டு போய்விடுகிறார். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தா ஐயா, இரவு கூட என்னோடத்தில் பேசி விட்டு தான் அவன் படுக்கைக்கு சென்றான்.
ஆனால் காலையில் அவன் ஜீவன் போயிற்று. அவன் ஜீவன் எங்கே போனது? அதுதான் இன்றைக்கி மனிதனுக்கு தெரியாத புதிர். விஞ்ஞானிகளாலும் கண்டுபிடிக்க முடியல, மருத்துவர்களாலும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு மனிதனுடைய உயிர் எங்கே போகிறது என்பதை கண்டுபிடிக்கல. ஆனால் ஒன்று, மனிதனுடைய உயிர் மனிதனுக்குள் வாழும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? பேசுகிறான், நடக்கிறான், உணவு சாப்பிடுகிறான், எல்லாவற்றையும் செய்கிறான், வேலை செய்கிறான். ஆனால் அந்த உயிர் அவனை விட்டு பிரிந்து போகும்போது அந்த உயிர் எங்கே போகிறது என்பது தான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை குறித்து நாம் சிந்திக்கிறோமா? அது எங்கே போய்விட்டது? பாருங்கள், ஆவி என்பது அதுக்கு மரணமே கிடையாது. அல்லேலூயா. ஆவி என்பது மரணமே கிடையாது. ஆவி ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் போய்கொண்டே தான் இருக்கும். பொல்லாத ஆவிகள் என்று சொல்லுகிறோம், அசுத்த ஆவிகள் என்று சொல்லுகிறோம், பிசாசின் ஆவிகள் என்று சொல்லுகிறோம். அது எல்லாமே ஆவிகளாக இருக்கிறபடினால் அது இடம் மாறிக்கொண்டே போகிறதா இருக்கிறது. ஒரு மனிதனை விட்டு இன்னொரு மனிதனிடத்தில் போகிறது, இன்னும் ஒரு பெண்ணை விட்டு இன்னொரு பெண்ணிடத்தில் போகிறது. அதற்கு குடியிருப்பதற்கென்று ஒரு உடல் தேவையாக இருக்கிறது. அதுபோல் தேவன் கொடுத்த அந்த ஆவி நமக்குள்ளாக குடியிருந்தது இப்பொழுது நம்முடைய சரீரத்தை விட்டு போய்விட்டதென்றால் நிச்சயமாக அழிவில்லாத, மரணமில்லாத, வியாதி இல்லாமல் ஒரு சரீரம் என்பதை நமக்கு இருக்கிறது என்பதை அது பிரதிபலிக்கிறது. இந்த சரீரத்துக்கு பதிலாக இன்னொரு சரீரம் இருக்கிறது. அந்த சரீரத்தில் தான் மனிதன் இனிமேல் வாழப்போகிறான். அதைத்தான் எல்லா மதமும் சொல்லுகிறது, சொர்க்கம் என்று சொல்லுகிறது. எந்த மதங்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் சொல்லுகிற காரியம் நரகம், சொர்க்கம். இது எல்லாவற்றையும் சொல்லலாம். ஆனால் யார் சொர்க்கத்துக்கு போவார்கள், யார் நரகத்துக்கு போவார்கள் என்பதை அதை மாத்திரம் சிந்திப்பது இல்லை. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்பதை குறித்து ஆராய்ந்து பார்ப்பதில்லை. பொய், பித்தலாட்டம், புரட்டு, கொள்ளை, கொலை, எல்லா விதமான பாவங்களை செய்துவிட்டு எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆகையால் எல்லா மதங்களும் சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறது. ஆனால் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு யாராவது வாஞ்சியாக இருக்கிறாங்களா? இல்லை சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு பரிசுத்தமாக வாழ்கிறார்களா என்றால் அது மாத்திரம்தான் இல்லை. மதங்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ பொய் பித்தலாட்டம் செய்து கொண்டு பிறருடைய பொருளை கொள்ளையடித்து கொண்டு எப்படி நீ சொர்க்கம் போக முடியும் என்று அந்த மதவாத வல்லுநர்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதே அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய சரீரத்தை விட்டு, நம்ம சரீரம் பாவ சரீரம், மரண சரீரம், வியாதி உள்ள சரீரம். அல்லேலூயா. என்றைக்காவது ஒரு நாள் நாம் இந்த உடலை விட்டு பிரிந்து போக போகிறோம். அல்லேலூயா. ஏதோ ஒரு நாளைக்கு 7 நாள் வரை துக்கம் கொண்டாடிட்டு அப்படியே மறந்து போயிடும். ஏன்னா பைபிள் சொல்லுது, மனிதனுடைய வாழ்க்கை காலையில் பூத்து மாலையில் உதிர்கின்ற மலராய் இருக்கின்றது, அல்லது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு மறைந்து போகின்ற புகைக்கு ஒப்பாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை அவ்வளோதான். ஆனால் நீதி, நேர்மை, பரிசுத்தம், எந்த வாழ்க்கை என்பது எல்லா மனிதருக்கும் அவசியமாக இருக்கிறது. நீங்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், அது ஒரு காரியம் அல்ல. ஆனால் நீதி, நேர்மை, பரிசுத்தமான வாழ்க்கை என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் இங்கு இந்த மண்ணான சரீரம், அழியக்கூடிய சரீரம், சாவுக்கு ஏதுவான சரீரம், வியாதி பீடிக்கப்பட்ட சரீரம், இந்த ஒரு சரீரம் மரிக்குமானால் நமக்கு பாவம் இல்லாத, மரணம் இல்லாத, வியாதி இல்லாத ஒரு சரீரம் இருக்கிறது என்பதை அது பிரதிபலிக்கிறது. ஆமேன். அது எல்லாருக்கும் தான், கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே ஒரு சரீரம் இருக்கிறது. ஆமேன். எல்லாருக்கும் ஒரு சரீரம் இருக்கிறது. அந்த சரீரம் மரித்து போன பிற்பாடு இந்த சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்குள் சென்று நாம் வாழப்போகிறோம். அவன் பாவியாக இருந்தால் அவனுக்கும் ஒரு சரீரம் இருக்கிறது. அவன் பரிசுத்தவானாக இருந்தால் அவனுக்கும் ஒரு சரீரம் இருக்கிறது. ஆனால் நியாய தீர்ப்பு நாளிலே அவனவன் தன்னுடைய கிரிகளின் நிமித்தம் என்ன செய்யப்படுவான்? நியாயம் தீர்க்கப்படுவான். ஆகையால் இந்த வாழ்க்கையோட வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைப்பார்கள். ஆனால் அது மிகப்பெரிய தவறு. இந்த வாழ்க்கையோடு வாழ்க்கை முடியலைங்க. இது தற்காலிக வாழ்க்கை. இது சொல்லப்போனால் வாடகை வீடு. நம்முடைய சரீரம் ஒரு வாடகை வீட்டை போல எந்த நேரத்துலையும் நமக்குள்ளே இருக்கிற ஆவி காலி பண்ணிட்டு போயிடும். அல்லேலூயா. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க காலி பண்ணிட்டு போகிறவங்க காலி பண்ணிட்டு போயிடுவாங்க.
இதை காலி பண்ணிட்டு போனால் நமக்கு ஒரு நித்தியமான வருங்கால வீடு இருக்கிறது. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் உங்களை அழைத்து கொண்டு செல்வேன் என்று இயேசு சொன்னார். ஆகையால் நித்தியமான வாழ்க்கை, மரணமில்லாத வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்கிறது. இது எல்லாருக்கும் பொருந்தும். கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஆனால் இதை பெற்றுக்கொள்வது எப்படி? எல்லா கிறிஸ்தவர்களும் அதை பெற்றுக்கொள்வார்களா? இல்லை சகோதரனே, சகோதரியே. உலகத்தில் உள்ள எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் பெற்றுக்கொள்வார்களா? அதுவும் இல்லை. அப்படியானால் யார்? ஆமென். தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்கிறது? பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார். யார் பரிசுத்தமாக தேவனுக்கு, வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் இந்த ராஜ்யத்துக்குள் செல்லுகிறார். ஆகையால் இந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பி கொண்டு செல்வதற்கு இயேசுக்குள் இருந்த அந்த வல்லமை, அந்த தேவனுடைய ஆவி அது நமக்குள் இருக்குமானால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் கூட ஒரு நாள் என்ன செய்யப்படும்? உயிரோடு எழுந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் சுவிசேஷம் என்ற ஒரு வார்த்தையின் சரியான அர்த்தத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நற்செய்தி கூட்டங்கள் நடக்கிறது, சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கிறது. அந்த கூட்டங்களை நான் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, நற்செய்தி என்றால் என்ன? நமக்காக ஒரு மனிதன் மரித்தால் அது நற்செய்தி. கிறிஸ்து பிறந்தார் என்பது நற்செய்தி. ஆமென். கிறிஸ்து பிறந்திருக்கும் போது என்ன சொன்னாங்க? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்து பிறந்தது ஒரு நற்செய்தி. அடுத்து கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பது ஒரு நற்செய்தி. கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்தார் ஒரு நற்செய்தி. கிறிஸ்து மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை தம்முடைய கைகளில் உடையவராக இருந்தார், அது ஒரு நற்செய்தி. ஆமென். ஆகையால் நற்செய்தி என்ப, சுவிசேஷம் என்ற வார்த்தை நற்செய்தி என்று அர்த்தம், நல்ல ஒரு செய்தி. இது எல்லாருக்கும் பொருந்தும். அநேகர் இது கிறிஸ்தவத்துக்கு தானா என்று சொல்வார்கள். இல்லை ஐயா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் கிறிஸ்தவத்தை பின்பற்ற வேண்டும். மதம் மாறுவதில்லை. மதம் மாறுவதை நான் ஆதரிப்பதே கிடையாது. உலகத்தில் அநேக மதங்கள் உண்டு. நீங்கள் எந்த மதத்தை தழுவினாலும் சரி, மதம் மாறுவது என்பது தவறானது. இன்றைக்கி அதைத்தான் அரசு வலியுறுத்துகிறது. மதம் மாற்றம் கூடாது, மதம் மாற்றம் கூடாது. நிச்சயமாக மதம் மாற்றம் கூடாது. ஏன்னா மதம் வேறு, மார்க்கம் வேறு. மதம் வேறு, வழி வேறு. பரலோகத்துக்கு செல்லுவதற்கு மதம் அல்ல, ஆண்டவர் இயேசு ஒரு வழியைத்தான் ஏற்படுத்தினார். நானே வழி, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆகையால் நாம் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, அதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் கிறிஸ்தவ மதம் இருக்கலாம், ஆனால் நாம் அதல்ல. நாம் ஒரு வழியை பின்பற்றுகிறோம். பரலோகம் செல்லக்கூடிய ஒரு வழி, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வழியை நாம் பின்பற்றுகிறோம். ஆமென். ஆகையால் இது எல்லாமே நற்செய்தியாக இருக்கிறது. ஆகையால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அது நற்செய்தியாக இருக்கிறது. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? கிறிஸ்து பிறந்ததை நற்செய்தியாக நாம் அறிவிக்கிறதுக்கு வரல. கிறிஸ்து பிறந்ததை அன்றைக்கு அவர்கள் நற்செய்தியாக அறிவித்தார்கள். எல்லா தூதர்களும் தோன்றி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், நீங்கள் போய் அவர்களுக்கு சொல்லுங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. அது அந்த காலத்துக்கு. இன்றைக்கு கிறிஸ்து பிறந்தார், ராரா ஆரிராரோன்னு சொல்கிறதுக்குரிய நேரம் இதுவல்ல, அது அந்த நேரத்துக்கான நற்செய்தி. ஆமென். அல்லேலூயா. இங்கே அநேக பெற்றோர்கள் இருக்கிறீர்கள். உங்கள் குழந்தைகளை 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்தீங்க. அந்த குழந்தையானது அழத் தொடங்கும் போது என்ன செய்கிறீர்கள்? ஒரு தொட்டிலில் போட்டு அதை ஆட்டுவாங்க. தூங்கு தூங்கு பாலானியே அப்படின்னு சொல்லி தொட்டில் என்ன செய்வாங்க? ஆட்டுங்க. அது அந்த நேரத்துக்கான செய்தி. இப்போ உங்கள் பிள்ளைகள் என்ன ஆகிட்டுது? வாலிப பிள்ளைகளாயிட்டு இப்பொழுதும் ஒரு தொட்டில் கட்டி அந்த பிள்ளைகளை தூக்கி போட்டுட்டு தூங்கு தூங்கு அப்படின்னு ஆட்டினீங்கன்னா உங்களை பைத்தியக்காரன்னு சொல்ல மாட்டேனா? சொல்ல மாட்டேனா?
அவன் அதை கிறிஸ்து பிறந்தது அந்த நேரத்துக்கு தான் நற்செய்தி. நீ தூங்கு தூங்கு பாலா நீயேன்னு தொட்டில் ஆட்டினது அந்த நேரம்தான். அது இந்த நேரம் நீ கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது அர்த்தமற்றது. இப்பொழுது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் நற்செய்தியாக இருக்கிறது. ஆமென். கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். எல்லா மனிதருக்காகவும் அவர் சிலுவையில் அறையப்பட்டு இரத்த சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து விட்டார் என்பதுதான் நற்செய்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் ஒவ்வொரு காலத்திலும் அந்த நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இயேசு தம்முடைய 12 சீசர்களையும் வரவழைத்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இப்பொழுது என்ன சுவிசேஷம்? மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி. கல்லறைக்கு சென்று இந்த சகோதரிமார்கள்லாம் சென்று பார்த்த பொழுது, ஆமென், அல்லேலூயா, இயேசு உயிர்த்தெழுந்தார், கல்லறையிலே அவர் காணப்படவில்லை. அப்பொழுது அதை பார்த்தவர்களை சொல்லுவார், மெய்யாகவே அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், நீங்கள் போய் சீசர்களுக்கு சொல்லுங்கள். செய்தி என்ன? செய்தி என்னங்க? உயிர்த்தெழுந்த செய்தியை போய் சொல்லுங்க. பிறப்பின் செய்தி அல்ல. இன்னைக்கு அநேக மத கிறிஸ்தவர்கள் எல்லாம் பிறப்பை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லையா, பிறப்பு அந்த நேரத்துக்கான செய்தி, அது முடிந்து போய்விட்டது. அதுதான் சொன்னல, குழந்தைய தொட்டில் போயிட்டு ஆட்ட வேண்டிய நேரம் இருந்தது. ஆனால் இப்பொழுதும் சில பேர் குழந்தைய போட்டு ஆட்டுற மாதிரி ஆட்டிகிட்டு இருக்காங்க. ஏசு பாலா, ஏசு பாலா. அவர் பாலனா? அன்னைக்கு பாலன். அதே போல் உங்கள் பிள்ளையும் நீங்கள் தொட்டில் போட்டு இப்போ யாராவது ஆட்டுவாங்களா? ஆட்டினா என்ன செய்வா? ஸ்னேக ஆஸ்பத்திரி கொண்டு போங்க சீக்கிரமா, வேறு வழி இல்லை. அல்லேலூயா. அதுதான் காரியம். இன்றைக்கி நாம் அதை செய்ய முடியாது. அது அந்த நற்செய்தி மாறிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு நற்செய்தியை நாம் உலகுக்கு அறிவிக்க வேண்டும். ஆனால் மணவாட்டியே, உங்கள் மத்தியிலே நமக்கு விசேஷித்த ஒரு நற்செய்தி இருக்கிறது. பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார் என்ற நற்செய்தி. அவர் மனுஷகுமாரனாக தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பது நற்செய்தி. தம்முடைய மணவாட்டியை இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பது ஒரு நற்செய்தி. அந்த ஸ்டேஜ், அந்த காலம் மாறிக்கொண்டே வருகிறது. இது எண்ட் டைம் மெசேஜ், கடைசி காலத்தின் நற்செய்தி அதுதான். ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, இதே போன்ற வேறொரு நற்செய்தி ஒருபோதும் இருந்ததில்லை. எல்லா இருளும் மறைந்து விட்டது. ஆமென், அல்லேலூயா. அங்கே ஒருபோதும் இருள் காணப்படவே இல்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்து விட்டார். ஆமென். அவர் வருவார் என்றோ அவர் வரலாம் என்றோ அல்ல. ஆமென். அவர் உயிரோடு ஏற்கனவே எழுந்து விட்டார் என்பதுதான் சுவிசேஷ நற்செய்தி. அதைத்தான் இன்றைக்கி அறிவிக்கணும். இயேசு பிறந்த நாளை போய் நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். அதனுடைய நேரம் வேறு. கவனிங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை ஜனங்களுக்கு நிரூபிப்பதே சுவிசேஷத்தின் நற்செய்தி. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது வாயினால் சொல்கிறதில்ல. ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்தார், எங்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார், நம்ம இயேசு உயிரோடு இருக்கிறார், கரெக்டு தான். அதுக்கு என்ன ஆதாரம் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இப்போ டிக்கெட்டு பரிசோதகர் உங்கள்கிட்ட வந்து கேட்பார், நீங்கள் எங்கே போகிறீங்க? சென்னை போகிறேன். என்ன ஆதாரம்? இதோ டிக்கெட். அல்லேலூயா. நீ எல்லாம் டிக்கெட்டை காமிக்கலன்னு நினச்சிவார், அபராதம் விரிச்சு உங்களை ட்ரெயினில் இருந்து இறக்கி விட்டுருவார். அல்லேலூயா. அதே போன்று தான் நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஒரு அத்தாட்சி தேவை. இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அவர் உயிர்த்தெழுந்தாருக்கு என்ன ஆதாரங்க? ஆமென். என்ன ஆதாரத்தை சொல்ல போகிறேங்க? அது பைபிளில் எழுதியிருக்குல்ல, அது யாருக்கு தெரியாது? ஆமென், அல்லேலூயா. அது யாருக்கு தெரியாது? நானும் பைபிள் வாசித்திருக்கேன், அதெல்லாம் தெரியும். இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்கிறாங்க, கரெக்டு தான். ஆனால் என்ன ஆதாரம்? நீங்கள் எப்படி நிரூபிக்க போகிறீங்க? அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை ஜனங்களுக்கு நிரூபிப்பதே சுவிசேஷத்தின் நற்செய்தி. இன்றைக்கி இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க, அதை ஜனங்கள் மத்தியில் போய் நிரூபிக்கணும். அவர் சொல்லியிருக்கிறார், வியாதிஸ்தர் மேல் கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள்.
இதோ உங்களுக்கு இருக்கிற வியாதிக்காக நான் ஜெபிக்க போகிறேன், அது சுகமாகவில்லை என்றால் என்னை கேளுங்கள். அது சுகமாக்கிவிட்டால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது அத்தாட்சி அதுவே. இதோ பிசாசு பிடித்தவர்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை அந்த பிசாசை விரட்டும். அந்த பிசாசு போகவில்லை என்றால் என்னை கேளுங்கள். அந்த பிசாசு இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் ஓடுகிறது என்றால் அதுதான் இயேசு உயிர்த்தெழுதலின் அடையாளம். அப்படின்னா நாம் எதை கொண்டு நிரூபிக்கணும்? அடையாளத்தை கொண்டு தான் இயேசு உயிர்த்தெழுந்தார் நிரூபிக்கணும். ஆமென். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. ஆமென். எல்லா ஸ்தாபனத்திலும் தான் பாடுறாங்களே, யார் பாடலை? எல்லா ஸ்தாபனத்திலையும் பாடுறாங்க, நீங்களும் பாடுறோம், நானும் பாடுறோம், எல்லாம் பாடுறோம். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்ததற்கு கூட நிறுவனம் என்ன வேணுங்க? வேண்டாமா? ஒருத்தர் கேட்குறாங்க, உங்ககிட்ட கேட்குறாங்க, இயேசு உயிர்த்தெழுந்தான்னு சொல்கிறீங்களா? என்னையா அடையாளம், என்ன ஆதாரம்? ஆமென். ஆதாரம் கொடுக்கணுமா வேண்டாமா? அப்போ அதுதான் இன்றைக்கி நம்ம ஒரு கிறிஸ்தவர்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தி அறிவிப்பதில்லை, அதை உறுதிப்படுத்த வேண்டும், நிரூபணமாக வேண்டும். ஆனால் இயேசு அதை நிரூபித்தார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை ஜனங்களுக்கு நிரூபிப்பதே சுவிசேஷத்தின் நற்செய்தியாகும். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, நான் மரித்தோரில் இருந்து எழுந்து விட்டேன், அவர்களுக்கு இதை உறுதிப்படுத்துவதற்கு நான் அவர்களை சந்திப்பேன் என்று புறப்பட்டு போய் என்னுடைய சீசர்களிடத்தில் போய் சொல்லுங்கள். நான் மரித்தோரில் இருந்து என்ன செய்து விட்டேன்? எழுந்து விட்டேன். நீங்கள் என்னுடைய சீசர்களிட்ட போய் சொல்லுங்கள். அந்த மகதலேனா மரியாள், மற்ற மரியாள் எல்லாரும் சேர்ந்து ஓடுறாங்க, சீசர்களிடத்தில் அறிவிக்கலை. அவர்கள் ஆச்சரியம் கலந்த அந்த சந்தோஷத்தோடு போய் அதை கதவை சீசர்கள் பூட்டியிருக்கிற கதவை தட்டுகிறார்கள். ஏன்னா சீசர்கள் யாருக்கு பயந்து இருந்தார்கள்? அந்த சேவகர்களுக்கு பயந்து போய் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கதவை கட்டின உடனே, ஓ, இந்த சேவகர்கள் தான் வந்து விட்டார்களோ என்று அவர்கள் பயந்தார்கள். நாங்கள் தான் வந்திருக்கிறோம் என்று கதவை திறந்த பொழுது இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆமென். ஆகையால் நீங்கள் போய் என் சீசர்களிடத்தில் நான் உயிர்த்தெழுந்தேன் என்று சொல்லுங்கள். ஆமென். அதைத்தான் நாங்கள் அறிவிக்க வந்தோம் என்று அவர்கள் அறிவித்தார்கள். அந்த நேரத்தில் பாருங்கள் பிரியமானவர்களே, அவர்கள் போய் சீசர்களிடத்தில் சொன்னாங்க, இந்த கடைசி நாட்களிலே பூமியின் மேல் மீண்டும் வெளிச்சம் உண்டாகும், நான் மரிக்கவில்லை, நான் ஒரு பாரம்பரியம் அல்ல. பாருங்கள், இப்பொழுது அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதின் நிரூபணம் என்ன? அந்த பூட்டின வீட்டுக்குள் இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம். ஆமென். ஆவியை காண்கிறது போல அவரை பார்த்தார்கள். அல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னை தொட்டு பாருங்கள், என் கைகளையும் கால்களையும் தொட்டு பாருங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களோ இயேசு மெய்யாகவே தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். தோமா மாத்திரம் கொஞ்சம் சந்தேக பெருமளி. இந்தியாவுக்கு அவர் தான் வந்தார். யார் வந்தா இந்தியாவுக்கு? அதனால தான் நாம் எல்லோரும் இன்னும் சந்தேக பெருவழியாகவே இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அவருக்கு இருக்கிற அந்த குணம் நமக்கும் ஒட்டிக்கிச்சோ? ஆமென். இன்னும் அந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்க முடியல. அல்லேலூயா. தோமா தான் இந்தியாவுக்கு வந்தார் தெரியுமா? கரெக்டு தான் ஐயா. ஆனால் அவர் கொஞ்சம் சந்தேக புத்தியாக இருந்தார். அதே போல் இன்றைக்கும் வார்த்தையை நீங்கள் பலமுள்ள தூதன் இறங்கி வந்துட்டாருன்னா உங்களால் ஏன் விசுவாசிக்க முடியல? ஆமென். 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டு விட்டாயிட்டது என்று ஏன் விசுவாசிக்க முடியல? மல்கியா 4:5-6 படி அந்த எலியாவின் பலம் கொண்ட தூதனை இறங்கி வர வேண்டுமே, அவர் வந்திருக்கிறாரே, உங்களையெல்லாம் விசுவாசிக்க முடியல? ஐயா, தோமை போல எங்களுக்கும் சந்தேக புத்தி இருக்கிறது ஐயா. ஆமென். இன்றைக்கி அநேகருக்கு என்ன இருக்குது? சந்தேக புத்தி தான் இருக்குது. ஆனால் அது நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் கவனிங்க, இயேசு அவர்கள் நடுவில் உட்கார்ந்து நின்று சொன்னார், உங்களுக்கு சமாதானம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, அது நிரூபணமாகிவிட்டது. அதை பார்த்தவர்கள், தோமா உங்களுடைய விழாவில் கை போட்டு பார்த்தா தான் நான் விசுவாசிப்பேன். இயேசு சொன்னார், கை போட்டு பார். அவன் கை போட்டு பார்த்தான். என் ஆண்டவரே, என் தேவனே. ஆமென். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. தோமா விரலை போட்டு பார்த்து கண்டுபிடிச்சாரு. ஆனால் நாம் இன்னும் இயேசுவை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? கனவுல, சொப்பனத்தில், தரிசனத்தில்,
தூங்கும்போது, நடக்கும்போது, வேலை செய்யும்போது, சாப்பிடும்போது. நான் பார்க்கவே இல்லை. அம்மா பார்த்துருக்காங்களாம், ரொம்ப சந்தோஷம். வேறு யாருமே இங்கே பார்க்கல, சந்தோஷம். என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆண்டவரை பார்க்கணும். அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் கூப்பிட்டா வருவாரா? நீங்கள் எத்தனை பேர் கூப்பிட்டா வருவார் ஆண்டவர்? அவரை கூப்பிட்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைங்க. அவர்கிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைங்க. தகுதியற்ற நம்மை தகுதியாக்கினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு யாரும் தகுதி இல்லை. அல்லேலூயா. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. அல்லேலூயா. நமக்கு எந்த தகுதியும் கிடையாது, ஆனால் அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, அவர்கள் 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு தரிசனமானார், அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார்னு சொல்கிறார். அவர் நம் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியதவனாக இருக்கவில்லை என்று பவுல் கூறுகிறார். நம்ம ஒவ்வொருவரும் அந்த பரம தரிசனத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் மிக முக்கியம் வாய்ந்தது. நாம் அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டையார்கள். அதுவும் எப்போ தேடணும்? அதிகாலையில் என்னை தேடுகிறோம். அதிகாலை தான் நாங்கள் எழுந்திருக்கவே மாட்டோமே, அப்புறம் எப்படி இப்போ வருவார்? அதிகாலை 7 மணிக்கு தான் நாங்கள் எழுந்திருப்போம். எத்தனை மணிக்கு? அதிகாலை 7 மணிக்கு. நிறைய பேர் அதிகாலை 7 மணிக்கு இருந்து ஆண்டவரே சோத்திரம், இந்த நாளுக்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து செபிக்கிற அனுபவம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். அல்லேலூயா. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து கல்லறைக்கு போனாங்க, அவரை கண்டடைந்தார்கள். இந்த சகோதரிமார்கள் எப்போ போனாங்க? இருட்டோடு அதிகாலையில் அவரை தேடி போனாங்க. அவர்களுக்கு இயேசு காட்சி அளித்தார். ஆமென். அதே போல் இன்றைக்கு நீங்கள் அதிகாலை 4 மணிக்கோ 5 மணிக்கோ எழுந்து நீங்கள் ஜெபித்து கொண்டு இருங்கள். ஆமென். இயேசு உங்களுக்கும் காட்சி அளிப்பார். சாட்சி அப்படிப்பட்ட சாட்சியை தான் சொல்லணும், அருமையான சாட்சிகள். அல்லேலூயா. ஆகையால் இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை ஜனங்களால் விசுவாசிக்க முடியல. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே தேவனே இந்த கடைசி நாட்களில் பூமியின் மேல் மீண்டும் வெளிச்சம் உண்டாகும், நான் மரிக்கவில்லை, நான் ஒரு பாரம்பரியம் அல்ல, ஆனால் நான் ஒரு ஜீவிக்கிற கிறிஸ்து என்று புறப்பட்டு போய் என்னுடைய சீசர்களின் சொல்லுங்கள், நான் அவர்களை சந்திப்பேன், நான் இதை என்னுடைய சீசர்களுக்கு நிரூபிப்பேன். சந்திப்பேன் மாத்திரமல்ல, நான் உயிரோடு இருக்கிறதை நிரூபிப்பேன். நாமும் நிரூபிப்பதற்குத்தான் பிறந்திருக்கிறோம். இயேசு நம்மை தெரிந்து கொண்ட விதம், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் இதுதான் சுவிசேஷ நற்செய்தி. ஆமென். இது சரியா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 13:8 சொல்லுகிறது. அவருடைய ஜீவனுக்கு பங்குடையவர்களாகிய நாம், அவருடைய ஜீவன் நம்மில் இருக்கிறதையும் நாம் அவருடைய ஜீவனுக்கு பங்காளிகள் என்பதையும் நிரூபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நிரூபிக்கணும். இயேசு உயிர்த்தெழுந்தார்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கோடிக்கணக்கான ஜனங்கள் சொல்கிறாங்க. ஆனால் 10% கூட இயேசு உயிரோடு இருக்கிறதை நிரூபிக்கவில்லை. அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவம் ஜனங்கள் மத்தியில் பரவவில்லை. அப்போஸ்தலருடைய காலத்தில் அப்படி இல்லை. அவர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். மார்க் 16:20 வாசிப்போம். மார்க் 16:20. எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். சீசர்கள் எங்கும் புறப்பட்டு போய் என்ன செய்தாங்க? பிரசங்கம் பண்ணினார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை, இயேசு பிறந்திருக்கிறார், இயேசு பிறந்திருக்கிறார், இயேசு பிறந்திருக்கிறார், அதை பிரசங்கம் பண்ணாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாங்க? இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், உயிர்த்தெழுந்து விட்டார், உயிர்த்தெழுந்து விட்டார். அப்போ இன்றைக்கு ஜனங்களுக்கு எதைத்தான் சுவிசேஷம்னு புரியல. சுவிசேஷம் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பது மாத்திரமல்ல, என்ன செய்ய வேண்டும்?
நிறுவனம் செய்ய வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். ஆகையால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் சீசர்கள் புறப்பட்டு போய் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்தார்கள். கர்த்தர் அவளுடனே கூட கிரியை நடப்பி கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். தாம் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்தார். அப்போஸ்தலர்கள் படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறதை அவர்கள் மூலமாக நிரூபித்தார். அற்புதங்களையும் அடையாளங்களை செய்து அவர் தம்மை உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்தார் என்றால் இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன் ஒரு ஆத்மா கூட உங்களால் ஆதாயம் பண்ணல? 10 வருஷமா 20 வருஷம் சபைக்கு வாரீங்க, ஒரு ஆத்மா உங்களால் ஆதாயப்படுத்த முடியலையே. காரணம் என்ன? நீங்களே ஞாயிற்றுக்கிழமை கட்டடிக்கிற ஆட்கள். ஆமென். வாசஜமமாக கட்டு, இந்த சினிமாவில் ரீலை கட் பண்ணுற மாதிரி இங்கே அப்பப்போ கட் பண்ணிக்கிடுவீங்க. உங்களை சபைக்கு ஒழுங்காக கொண்டு வரதே எனக்கு பெரும்பாடாக இருக்குது. இன்றைக்கி அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தான் ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று தோண்டியிருக்கும். நானும் கடைசியில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்தேன். ஆமென். மோசேக்கு இருக்கிற சோதனையை பார்த்தீங்களா? இந்த ஜனங்களை கானானுக்கு வழி நடத்துறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். எத்தனை வருஷம்? ஐயோ, செத்தே போவான் இப்படிலாம் நடத்தினான். இவ்வளோ ஜனங்களை அவன் வழி நடத்தி கொண்டு போகிறது. ஒருத்தன் முறுமுறுக்கிறான், ஒருத்தன் அப்படிங்க, ஒருத்தன் இப்படிங்க. மோசை மேலே கோவம் வந்து அவனும் அடிக்க வர்றான். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜனங்களை நடத்துனாங்கன்னா அதை தான் யோசித்தேன். நீங்கள் என்ன உங்களுக்கு தொட்டிச்சே தெரில. உங்கள் இருதயத்தில் ஏதாவது ஒன்று டச்சிங்காக இருக்கும்ல? டச்சிங் ஆனதா? அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டச்சிங்காக இருக்கும். ஆமென். எனக்கு அதான் நினச்சேன், ஆண்டவரே இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு 40 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டார். இந்த 50 பேரை வச்சுட்டு என்னால் மேய்க்க முடியலையாப்பா. அதை தான் அங்கேருந்து நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமென். நீங்கள் என்ன சிந்திச்சிங்களோ. ஆனால் நான் ஒரு மேய்ப்பெண்கிற ரீதியில் எனக்கு என்ன தெரியுது? இவ்வளோ ஜனங்களை வழிநடத்துறது எவ்வளோ கஷ்டம். இந்த 50 ஜனங்களை என்னால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஒன்று தண்ணிக்கு போகுதுன்னா ஒன்று கரைக்கு இழுக்குது. இதையே கட்டுப்படுத்த முடியலையே, எவ்வளோ கஷ்டமான ஒரு செயல் என்று நான் நினைத்தேன். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக என்ன நடந்தது? அவர்கள் எங்கும் சென்று இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட கிரியைகளை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே என்ன செய்தார்? வசனத்தை உறுதிப்படுத்தினார். இப்போ தேவனுடைய வசனத்தை அவர் உறுதிப்படுத்துறது. அதுதான் இன்றைக்கி நாம் உங்களை ஆண்டவர் என்னையும் தெரிந்து கொள்கிற காரணம் என்ன? அவர் உயிரோடு இருக்கிறதா என்பதை நிரூபிப்பதற்காக. அது வரைக்கும் நாம் சாட்சி சொன்னதெல்லாம் போய் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்னையும் ஆதாரம்? உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அடையாளத்தை காண்பிக்கன்னு கேட்பாங்க இல்லையா? ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி அநேக இடங்களிலிருந்து யூடியூப் மூலமாக அநேகர் என்னிடத்தில் ஜெபம் பண்ண கேட்கிறார்கள். ஒரு ஃபோனில் ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எப்படி வருகிறது? தேவன் அடியன் மூலமாக அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்திருக்கிறார் என்பதை வைத்து விசுவாசத்தோடு ஐயா ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலிருந்து ஒரு ஊழியர் என்கிட்ட பேசினார். அவர் ஆங்கிலத்தில் பேசினார். நான் சொன்னேன் எனக்கு ஹிந்தி மாலுமே, ஹிந்தி மே பாத் கரோம், ஹிந்தி தெரியும், ஹிந்தியில் சொல்லுங்க. ஹிந்தியில் நாங்கள் பேசிக்கிட்டோம். என் மனைவி டெலிவரி சமயத்தில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஓவர் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. தயவுசெய்து நீங்கள் எனக்காக ஜெபிங்கன்னு சொன்னேன். நான் உண்மையாக ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். அல்லேலூயா. அவர்களுக்காக ஜெபித்தேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேகருக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. அது வரணும், நம்ம மேலே வரணும். நீங்கள் பாஸ்டர் மேலே தான் நம்பிக்கைன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அவுட்டு. நீங்கள் கிறிஸ்தவன் தானே, உங்கள் மேலே நம்பிக்கை வரணும். தீர்க்கதரிசி பிரணாமிடத்தில் தேவன் சொன்னார், ஜனங்கள் மாத்திரம் உன்னை நம்பும்படி செய்வாயானால் உன்னுடைய ஜெபத்திற்கு முன்பாக புற்றுநோயும் கூட நிற்காது என்று சொன்னார். ஜனங்கள் அவரை நம்பினார்கள், அவருடைய தீர்க்க தரிசனத்தை நம்பினார்கள். ஒவ்வொன்றும் அப்படியே நிறைவேறிற்று. அவர் மூலமாக அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. ஆகையால் ஜனங்கள் அவரை விசுவாசித்தார்கள், அவரை நம்பினார்கள். ஆகையால் புற்றுநோய் சுகமாகிறது. ஆமென். எத்தனை அற்புத அடையாளங்கள். ஆகையால் ஜனங்கள் என்ன செய்யணும்? நம்ம வீட்டில் பக்கத்தில் நம்ம தெருவில் ஒரு கிறிஸ்தவ சகோதரர் இருக்காருங்க.
வாங்க, அவருக்கு தலைவலி தீராத வலி, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். ஆமென். அவர் ஜெபம் பண்ணால் என்ன ஆகும்? சுகம் கிடைக்கும். ஆனால் எந்த சொல்லுவாங்க, போதீங்க எனக்கு தலைவலின்னு இருந்து இப்போ ஜெபம் பண்ண பிறகு ஓவர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்பிக்கை இல்லாமல் போயிடக்கூடாது. ஆமென். ஜெபம் பண்ணாத வரைக்கும் நல்லா இருந்தது, ஜெபம் பண்ண பிறகு இன்னும் ஓவர் ஆகி போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும்? தேவனுடைய வல்லமை இருக்கணும். வல்லமை இருந்தால் அது சுகமாகும். ஏன்னா வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பது விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள். வசனம் என்ன சொல்கிறது? these signs shall follow them that believe. விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் என்ன செய்யும்? தொடரும். நீங்கள் விசுவாசியாக இருந்தால் போதும். பாஸ்டராக இருக்கணும், அப்போஸ்தலராக இருக்கணும், ரெவரண்டாக இருக்கணும், டாக்டராக இருக்கணும் விஷயம் இல்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் ஊரில் உள்ள வியாதிஸ்தர்களை பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆனோன்னு சொந்த வேலையை பார்க்காங்க. அங்கங்கே அவரவர் ஊரில் போய் சுவிசேஷ ஊழியம் செய்யுங்க. ஆமென். அதுதான் சொன்னேன். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய ஜீவனுக்கு பங்குடையவர்களாகிய நாம் அவருடைய ஜீவன் நம்மில் இருக்கிறதையும் நாம் அவருடைய ஜீவனுக்கு பங்காளிகள் என்பதை நிரூபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். அவர் தேவனுடைய குமாரன். அவரை போல் நீங்கள் ஜீவனுடையவர் யாரும் அவரை போல் ஜீவனுடையவர் யாரும் ஒருபோதும் வாழ்ந்ததில்லை. அவர் மரித்தார், அவருடைய ஜீவனை நீங்கள் மறைத்து விட்டது. ஆனால் ஈஸ்டர் அன்று காலையில் அவர் மரித்தோரிலிருந்து மீண்டும் உயிரோடு எழுந்தபோது எல்லா ஜாதியாரிடத்திலும் புறப்பட்டு போய் ஒவ்வொருவருக்கும் அவர் ஜீவிக்கிறார். ஆமென். அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்ற ஒரு சுவிசேஷ நற்செய்தியை அறிவிக்க அவருடைய ஊழியக்காரர்களுக்கு நம்மை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் இயேசு ஏற்படுத்தியிருக்க காரணம் என்ன? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக நிரூபிக்க வேண்டியது. ஆனால் இது நிரூபிக்கப்பட வேண்டுமானால் இன்றைக்கு காலையில் செய்தி கேட்டது போல உங்களுக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் நிரூபிக்க வேண்டும். தேவன் பாஸ்டர் மூலமாக நிரூபித்திருக்கிறார், தீர்க்கதரிசி மூலமாக நிரூபித்திருக்கிறார். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஆமென். மத்தியான சாப்பாட்டு வேளையை ஊறுகாவை தொட்டு சாப்பிடும்போது என்ன டேஸ்டாக இருந்தது தெரியுமா? அதைத்தானே நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. நாம் இன்னும் உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் தொட்டு நக்கிறத பாஸ்டர் எப்போ பார்த்தாரு? ஆமென். உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? அல்லேலூயா. அதுதானே நாம் செய்து கொண்டிருக்கோம். அதை பற்றி தான் பேசுகிறதான். சிஸ்டர் ஊறுகாய் நல்லா இருந்ததா? பிரதர் ஊறுகாய் நல்லா இருந்ததா? எல்லாம் ஊறுகாய் வைங்க. கொஞ்சம் பாட்டில் அங்கே இருந்ததுன்னா பாட்டில் காலி. இதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் செய்வதற்கு ஒரு தாகம் இருக்கிறதே. விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளம் என்ன? அது என் மூலமாக நிரூபிக்காத வரைக்கும் நான் என்னை கிறிஸ்தவன் என்று சொல்ல மாட்டேன் என்று ஒரு சபதம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான்லாம் அப்படி தான் நினச்சேன். பாஸ்டர் மூலமாக தான் ஆண்டவர் சுகமாக்க வர, என் மூலம் சுகமாக்க மாட்டாரா அப்படின்னா நான் கிறிஸ்தவனே கிடையாது. என்றைக்கு என் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதோ நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். இயேசு உயிர்த்தெழுதலை நான் நிரூபிக்க வேண்டும். ஆமென். அப்படி ஒரு தாகத்துக்கு நீங்கள் வர வேண்டும் பிரியமானவர்களே. ஒரு தாகம் இருக்க வேண்டும். ஏன் மூலமாக ஆண்டவர் அதை செய்ய மாட்டார்? விசுவாசிக்கிறவர்கள் மூலமாக நடக்கும் அடையாளங்கள், தொடரும் அடையாளங்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. இது ஏன் என் வாழ்க்கையில் நடக்கலை? அல்லேலூயா. ஒரு தாகம் உங்களுக்கு வர வேண்டும் பிரியமானவர்களே. நீங்கள் தாகம் உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்கள் தாகத்தை தீர்ப்பார். தாகம் தீர்க்கும் ஜீவநதி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதை நாம் வார்த்தையினால் மட்டும் அவ்வாறு அறிவிக்க முடியும். எவ்வாறு அறிவிக்க முடியும்? ஏனெனில் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்திலே வசனத்தோடு மாத்திரமல்ல. இதெல்லாம் 1000 நேரம் இந்த வசனத்தை கேட்டாச்சு. இன்னும் பைபிளை திறக்கணுமாங்க. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. அல்லேலூயா. அப்படித்தான் வரணும். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்று மாறாதவராக இருக்கிறார்னா இந்த வார்த்தை எப்படி வரணும்? வல்லமையோடு வரணும், பரிசுத்த ஆவியோடு வரணும், முழு நிச்சயத்தோடு வரணும். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், முழு நிச்சயத்தோடு வரணும்.
சும்மா பாரம்பரியமாக உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே ஆமேன் ஆமேனாவது சொல்லுங்க. நீங்கள் பிசாசை துரத்த வேண்டாம், வியாதியை சுகமாக வேண்டாம், ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களுடைய சபையை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, எந்த மனுஷனும் கிறிஸ்துக்குள் தேறினவனாக அவனை நிறுத்தும்படிக்கு அதை தான் அவர் சொல்கிறார். எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவோட சாயல் கோப்பாக மாற்றுறது தான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை. அல்லேலூயா. ஆகையால் எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. ஆமென். பாருங்கள், பவுல் ஒரு சாராரை பார்த்து நீங்கள் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை விட்டு வேறொரு சுவிசேஷத்தை திரும்பியதை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் அல்லேலூயா என்று சொல்லி இதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் இப்போ சொல்ல மாட்டாங்க, 6வது வசனம். கலாத்தியர் 1:6. அல்லேலூயா. ஆமென். கிருபையினாலே அழைத்தவரை, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு, ஐயா இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லை ஐயா, வேறொரு சுவிசேஷம் இல்லை. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்கள் இல்லாமல் வேறல்ல. 2வது முடிஞ்சு போச்சு, இனி ராமச்சந்திரன் தேவையில்லை, தண்ணீர் ஞானசானம் தேவையில்லை, அப்பம் பெக்குதல் தேவையில்லை. புரட்டுகிறவர்கள், எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தாயிட்டு, ஏன் நீ இங்கே மார்க்கெட்டுக்கும் வீட்டுக்கு அலைத? புரட்டுகிறவர்கள். ஆமேன். எல்லா விதமான புரட்டுகள் அங்கு வருகிறது. அல்லேலூயா. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இங்கே வேறொரு சுவிசேஷத்துக்கு போகிறத குறித்து ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்கள் இல்லாமல் வேறல்ல. அது வேற ஒன்று இல்லை. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த நாங்கள் உங்களுக்கு என்ன பிரசங்கித்தோமோ சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் பிரசங்கித்தால் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். சபிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். இன்னைக்கு காலையில பேசும்போது சபிக்கப்பட்ட ஆவின்னு சொன்னார்ல தீர்க்கதரிசி. அதனால வேறொரு சுவிசேஷத்தை யாராவது கொண்டு வந்தா அவர் யாரு? சபிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இயேசு தாமே சொன்னார், நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைத்திருக்கிறீர்கள், நான் உங்களில் ஜீவிக்கிறேன், நான் செய்கிற கிரியைகளை நான் உங்களில் இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம். யோவான் சுவிசேஷம் 14:12 அப்படி சொல்லுகிறது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இதை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்வான். இந்த வசனத்தையே மனப்பாடம் பண்ணலையே, எப்படி செய்ய போறீங்கன்னு எனக்கு புரியல. வசனத்தை நம்முடைய ஜீவியத்துக்குள்ளே கொண்டு வரணுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்தோடு அந்த வசனம் என்ன செய்யணும்? ஜீவிக்க வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். யாராவது அதை ஆசைப்பட்டீங்களா? அவர் நான் செய்கிற கிரியைகளை செய்வான்னு சொல்லிருக்காரு, ஏன் ஆண்டவரை எனக்குள்ள அது நடக்கலை? கேட்டால் உண்டா? அதெல்லாம் கேட்க மாட்டோம். ஆண்டவரே வீடு கட்ட போகிறேன், அதுக்கு உதவி செய்யுங்க. கல்யாணம் பண்ண போகிறேன், அதுக்கு உதவி செய்யுங்க. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு கேட்டால் ஆண்டவர் பார்த்தா இந்த பயலுக்கு வேறு உலகத்தை காரியத்தை விட்டு வேறு எதுவுமே தெரியாதா? உள்ளுக்குள்ளே செய்வார், இருந்தாலும் பிள்ளையாச்சே. ஆமேன். அல்லேலூயா. ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? அந்த கோபம் இருக்கும். நான் வீட்டில் இருந்ததை சொல்ல மாட்டேங்கான் அவன். அல்லேலூயா. அவன் தேவைகளை பூரா அடுக்கிக்கிட்டு இருக்கான். மளிகை கடையில் லிஸ்ட் எழுதுன மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கான். ஆமேன். இயேசு உண்மையாக சந்தோஷப்பட மாட்டாருங்க. அல்லேலூயா. அவர் தான் சொல்லியிருக்கிறார், பொல்லாதவர்களாகிய உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றியா நீங்கள் கவலைப்படுறீங்க? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு காரியம் என்கிட்ட இல்லையே. இன்னைக்கு ஒவ்வொரு சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கா? வாய் பேச விட்டாச்சுன்னா அப்பா எல்லாம் கிழிஞ்சுப்போம். அந்த அளவுக்கு வாய் மடமடன்னு வரும். ஆனால் பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு என்ன வாய் வரப்போகுது? அதுதான் இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது நிரூபிக்க போறீங்களா என்று கேட்டால் வாயை கப்பு ஷிப்புன்னு. அல்லேலூயா. அங்கே தான் நாம் காட்டணும். ஆமேன். நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள், நான் உங்களில் ஜீவிக்கிறேன், நான் செய்கிற கிரியைகளை நானும்
நான் உங்களில் இருக்கிறேன் என்பதற்கு அதுதான் அடையாளம். என்ன ஒரு செய்தி! நம்முடைய உள்ள இருண்ட உலக பிரகாரமான மத சாஸ்திரத்தை குறித்து ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் சாயங்காலத்தில் மீண்டும் வெளிச்சம் உண்டாகும். சாயங்காலத்தில் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. சாயங்காலத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். இப்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்குடையவர்களாகிய நாம் அவர் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார் என்பதை நிரூபிப்பதன் மூலமாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறோம் என்பதுதான் அனுப்பப்பட்ட செய்தியின் முக்கிய சாரம். அல்லேலூயா! ஆத்மாவை நம்ம எப்படி ஆதாயம் பண்ண முடியும்? சொல்லுங்க, எப்படி ஆதாயம் படுத்த முடியும்? இயேசு மரித்தோரில் இருந்து இப்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்குடையவர்களாகிய நாம் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்து உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார் என்பதை நிரூபிப்பதன் மூலமாகத்தான் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறோம். ஆத்மாக்களை நீங்கள் எப்படி ஆயத்தப்படுத்துங்க? இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் அன்பானவர் அப்படி சொன்னால் ஒரு பையன் வர மாட்டான். யாருக்கு தெரியாத அன்பார் வரல. ஆமேன். அவர் உயிர்த்தெழுதலின் காரணம். பாருங்கள், தீர்க்கதரிசி பிரணாம் ஒரு முறை ஊழியத்துக்கு போயிருக்கிறார். முஸ்லீம் கண்ட்ரி. அங்கே 10,000 முஸ்லீம்கள் அங்கே வந்தார்கள். ஒரு மனிதன் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பப்பட்டான் தீர்க்கதரிசி மூலமாக. ஒரே நாளில் ஒரே கூட்டத்தில் 10,000 இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமேன். 10,000 பேர் ஏற்றுக்கொண்டார்கள் தீர்க்கதரிசி சொல்றாரு. எதை கொண்டு? இயேசு உயிரோடு இருப்பதை நிரூபிப்பதன் மூலமாகத்தான் நீங்கள் ஆத்மா ஆதாயப்படுத்த முடியும். இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படுத்தலையா? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நிரூபிக்கவே இல்லை. நீங்கள் அது வாய்மொழியாகவே இருக்கிறது. இன்றைக்கு தியானிச்சு பாருங்க, ஏன் என்னால் ஆத்மா ஆதாயப்படுத்த முடியல? நான் சொல்லலை, தீர்க்கதரிசி சொல்றார். அல்லேலூயா! ஏன் நம்மால் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த முடியல? அது காரணம் என்ன? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் நிரூபிக்க முடியாதது தான் காரணம். ஐயா, நான் சொல்லி பார்த்தேயா, அப்போ 2:38 தான் ஞானஸ்தானம்னு எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லி பார்த்தேன். என்ன ஸ்ட்ராங்காக போனாலும் நீ அசைய மாட்டாங்க. சில பேர் சொல்கிறாங்க, நான் 2:38 சொல்லி பார்த்தேன். நீ சொல்லி பார்த்ததில் உப்பு இல்லை, உரப்பும் இல்லை, காரமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. 2:38 சொன்னான்னா வந்துடுவாங்களா? அல்லேலூயா! அவருடைய உயிர்த்தெழுதலின் சாட்சி என்பது அவர் ஜீவிக்கிறார் என்பதை அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக என்ன செய்யணும்? நிரூபிப்பதின் மூலமாகத்தான் நீங்கள் ஆத்மாவதைப்படுத்த முடியும். அந்த அற்புதம் நடந்தாச்சுன்னா ஐயா நாங்கள் என்ன செய்யணும்? அல்லேலூயா! பெந்தெகோஸ்தே நாளில் அதுதான் நடந்தது. ஆமென். ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காரணம் என்ன? சிறைச்சாலை அசைந்தது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, கதவுகள் திறக்கப்பட்டது. இதை பார்த்து அவர்கள் தாங்களே குத்தி என்ன செய்தார்கள்? கொலை செய்ய பார்த்தார்கள். உங்களுக்கு எந்த கெடியதும் விளைவிக்க வேண்டாம், நான் இங்கே தான் இருக்கிறோம். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார், இந்த காட்சியெல்லாம் பார்த்து சொல்லாங்க, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்னு அவங்க கேட்கணும். அப்போ 2:38 சொல்லணும். புரியுதா? நீங்கள் இல்லைன்னா 1000 பேருக்கு 2:38 சொன்னாலும் அது ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறான். ஆமென். அல்லேலூயா! ஆக ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவன்மாரே கேட்ட உடனே நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுங்கள். பாருங்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் தான் ஆத்மாக்களை சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு தாகம் எடுங்க. ஏன் எனக்குள்ளே நடக்கலை? நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்கிறதுல ஒரு பொய்யான கிறிஸ்தவனாக தான் நான் இருக்கிறேன். ஏன் நிரூபிக்க முடியல? நீங்கள் நன்றாக இனிமையாக பாடலாம், பைபிளை வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கட்டும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இயேசு உயிரோடு இருந்திருக்கிறார் என்று, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதின் நிறுவனம் என்ன? அல்லேலூயா! எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதுதான் காரியம். அதுதான் இயேசு ஜீவிக்கிறார் என்பதை நிரூபிப்பதன் மூலமாக ஆத்மாக்களை நாம் ஆதாயம் பண்ணுகிறோம். 10,000 இஸ்லாமியர்கள் எளிதில் மாறுவார்களா? நீங்கள் ஒரே ஒரு இஸ்லாமியரை மாற்ற முடியுமா? நான் கேட்குறேன். இல்லை, அவர் யார்? நல்ல ஃப்ரெண்டு. ஆமென். அவர் என் நல்ல ஃப்ரெண்டு, நல்லா பேசுவார். அவர் என்னை பார்த்து சல்யூட் அடிப்பார். நான் அவருக்கு பதில் இல்லையா சலாம் அலைக்கும்னு சொல்லுவேன். சலாம் அலைக்குன்னு நீ சொல்லலாம், அதெல்லாம் நல்லதான், நீங்கள் சொல்லலாம், அவர் சொல்லலாம். ஆனால் ஒருவரை கிறிஸ்துக்குள்ள வழி நடத்த முடியுமா? கேட்க முடியுமா? அதான் முடியாது. ஏன்னா அங்கே என்ன தேவைப்படுது? அற்புத அடையாளங்கள் அங்கே அவசியமாக இருக்கும். இயேசுவை உயிர்த்தெழுதலை நிரூபிக்கும் போது தான் நீங்கள் ஆத்மா ஆதாயப்படுத்த முடியும்.
அல்லேலூயா. அதற்கு என்ன இருக்கணும்? உங்களுக்கு என்ன இருக்கணும்? காலையில் தானே செய்தியை காட்டும். தாகம் இருக்கணும். அப்பா ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மீது இரக்கமாயிரும். தாகம் இருக்கணும். ஆமென். அப்போஸ்தலர் மூலமா அற்புத அடையாளம் நடந்தா ஏன் மூலமா ஏன் நடக்கலை? நான் எதுக்கு இருக்கேன் ஆண்டவரே? என்ன பயன்படுத்துங்க. முழங்கால் போட்டால் முழங்கால் தேயணும். இங்கே தான் வந்த உடனே இலை போடுற மாதிரி உட்காந்துக்கிறது. யாராவது முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்களா? பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. எல்லாம் மூட்டு வலியில் தான் இருக்காங்களோ என்னமோ தெரியல, எனக்கு சந்தேகமாக இருக்கு. வந்த உடனே சர்ச்சில் வந்து சம்பளம் போட்டு உட்காந்துடும். ஐயா இலையை கொண்டு போடுங்க ஐயா. ஒருத்தராவது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாங்களா? அதுதான் காரியம். தேவன் நம்மை பயன்படுத்தணும்னா மூட்டு என்ன செய்யணும்? தேயணும். அதில் காய்ப்பு பிடிச்சிருக்கணும். ஏன் மூட்டை காமிக்கவா? நான் செய்யாத எதையும் உங்களை செய்ய சொல்லலை. முழங்கால் போட்டால் 1.5 மணி நேரம் எடுக்க மாட்டேன். தேவன் அப்படித்தான் பயன்படுத்த ஆரம்பித்தார். சும்மா ஒன்றும் பயன்படுத்த மாட்டாருங்க. அல்லேலூயா. அருமையானவர்களை, ஆகையால் பாருங்கள், நாம் வெறும் வார்த்தையினால் மாத்திரம் செய்ய முடியாது. அதை நாம் மனிதரின் பாரம்பரியத்தினாலும் செய்ய முடியாது. நாம் அவருக்குள்ளாக பெற்ற ஆசீர்வாதத்தை பிரதிபலித்து காட்டுவதன் மூலமே செய்ய முடியும். ஆனால் இப்பொழுது உதாரணமாக இன்று பிற்பகல் நாங்கள் டூசானுக்கு பெரிய பெரிய புத்தம் புதிய கெடிலா காரில் பயணம் செய்வதாக வைத்துக்கொள்வோம். அந்த காரில் இருக்கைகள் எல்லாம் மான் தோலில் செய்யப்பட்டது. இந்த காலையில் கேட்டோம் இல்லையா, மான். அந்த மானுடைய தோலில் அந்த காரினுடைய இருக்கைகள் எல்லாம், சீட்டு எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. குஷன் ஷீட்டு அருமையான மான் தோலில் இருக்குது. ஆமேன். உட்கார்ந்து பார்க்கணுன்னு ஆசை வந்துட்டா சூப்பர். அல்லேலூயா. ஆகையால் அது மிகவும் மிருதுவான தோதல், உட்கார்வதற்கு வசதியாக இருக்கும். கால் வைக்கும் இடமெல்லாம் பளிச்சென்று சுத்தமாக இருக்கிறது. காரின் கைப்பிடி வெள்ளியை போல் முலாம்பூசி கண்ணாடி கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் இயந்திரம் சரியானதானா என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. சக்கரங்களெல்லாம் பேரிங்குகள் பொருத்தப்பட்டு கிரீஸ் வைத்து அடைக்கப்பட்டுள்ளது. சக்கரத்தின் டயரானது எளிதில் ஓட்டை விழாது என்றும் அந்த சக்கரம் இலகுவாக சுழல்கிறது என்றும் விஞ்ஞானபூர்வமாக மெக்கானிக்குகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. காரில் உள்ள எல்லா பாகங்களுமே நல்ல நிலைமையில் சரிபார்த்து பொருத்தப்பட்டு எரிபொருளும் பெட்ரோலும் நிரப்பப்பட்டு உள்ளது. எரிபொருள் தான் காரை ஓட்டுவதற்கு உள்ள ஒரு சக்தியாகும். ஏனெனில் எரிபொருள் தான் பற்றி எறியக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆனால் காரின் எல்லா உறுப்புகளுமே சரியாக பொருத்தப்பட்டு எரிபொருளும் தேவையான அளவு நிரப்பி இருந்தாலும் நீங்கள் காரை ஓட்டி செல்ல முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் பைபிள் வாசித்தாலும் சரி, எவ்வளோ தான் நீங்கள் என்ன செய்யலாம், பாட்டு பாடி அருமையாக பாடினாலும் சரி, என்ன தான் ஜெபம் பண்ணாலும் சரி, உங்களை கொண்டு ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆனால் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்குது. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி எல்லாம் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு யாருக்கு பிரயோஜனமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்கள் வாயை திறந்து. நமக்கு பிரயோஜனமாக தான் இருக்கு. ஆண்டவரே, என் மனைவி ஆசீர்வதியம், பிள்ளை ஆசீர்வதியம், புருஷன் ஆசீர்வதியம், நாத்தான் ஆசீர்வதியம், இவன் ஆசீர்வதியம், மச்சான் ஆசீர்வதியம், மாமன் ஆசீர்வதியம். அல்லேலூயா. குடும்பத்தை விட்டு வெளியே வர மாட்டான். எதிர் வீட்டுக்காரனை ஆசீர்வதியம் சொல்ல மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரனை சொல்லுவான். ஆனால் இவெல்லாம் எனக்கு எதிரி ஆண்டவரே. ஆமேன். குடும்பத்துக்குள்ளேயே தான் உழந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் நமக்கு இந்த காலத்தில் இத்தனை வருஷம் ஓட்டிட்டோம். யாராவது இயேசுக்காக வாழ்கிறோமா, இயேசு உயிர்த்தெழுதல் நிரூபிக்கிறோமா என்பதுதான் காரியம். ஆகையால் இவ்வளவு எரிபொருள் எல்லாம் நிரப்பி இருந்தாலும் அந்த காரை என்ன செய்ய முடியாதான், ஓட்டி செல்ல முடியாது. நீங்கள் காரை ஏனெனில் எரிபொருளை எரிய வைக்கும் நெருப்பு அங்கே இல்லை. எல்லா வாகனத்திலும் என்ன இருக்குன்னா ஒரு ஸ்பார்க் பிளக் இருக்கும். ஸ்பார்க் பிளக்குன்னா அதில் ஒரு சிறிய தீப்பொறி வரும். அல்லேலூயா. பாருங்கள், அந்த ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க. அது பைக்கில் இருக்குது, காரில் இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பார்க் பிளக் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பக்கத்தில் இருக்கும். அது கிக் அடித்த உடனே ரெண்டுக்கு இடையில் நெருப்பு உண்டாகும். ஆமேன். அந்த நெருப்பு உண்டான உடனே பெட்ரோல் பற்றி எரிய ஆரம்பிக்கும். அது ஸ்பார்க் பிளக். ஆகையால் அந்த நெருப்பு அங்கே இல்லை. அந்த ஸ்பார்க் பிளக்கில் நெருப்பு இல்லை. அங்கே எந்த ஒரு எரிய வைக்கும் வல்லமையும் இல்லை. எரிபொருளில்தான் காரை இயக்கும் சக்தி இருக்கிறது. சகோதரன் பிரணாம் என்கிறீர்களா? நல்லது. எரிபொருளை எரிய வைப்பதற்கு அங்கே நெருப்பு இருந்தால் ஒழிய அது எரிபொருள் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு அங்கே ஒரு எரிய வைக்கும் வல்லமை இல்லையாயின், ஆமேன்,
அந்த எரிபொருள் சாதாரணமாக தண்ணீரை போல தான் இருக்கும். ஆமென். அது பெட்ரோல்னு எப்படி சொல்ல போகிறீங்க? இல்லை அந்த காரில் பெட்ரோல் டேங்கில் நிரப்பி இருக்கிறது அத்தனையும் பெட்ரோல் தான். ஆமென். இல்லையா வெறும் தண்ணியா? இல்லை நான் பெட்ரோல் சொல்கிறேன். ஆமென். அதை உறுதிப்படுத்துறதுக்கு அங்கே என்ன வேணும்? ஒரு நெருப்பு வேணும். எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் தந்துருக்கணும். அல்லேலூயா. வீட்டுக்கூட்டம் 6 மணிக்கு முடிச்சிடணும். ஜெபம் பாட்டெல்லாம் கொஞ்சம் சுருக்கிடணும். அல்லேலூயா. பாருங்க, அந்த வல்லமை என்பது மிக முக்கியம். மதவாதிகள் எவ்வளவுதான் உரிமை கொண்டாடினாலும், நீங்கள் எவ்வளவு நல்லதாக உங்கள் சபையை கட்டியிருந்தாலும், எவ்வளவுதான் வேதத்திற்கு ஒத்த கல்வி அறிவை நீங்கள் பெற்றிருந்தாலும், அந்த அசைவாட்டம் கதிர்கட்டு பரிசுத்த ஆவி மனிதன் மேல் இறங்கி வார்த்தையை உயிர்ப்பிக்காவிடில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எரிபொருள் என்பது வார்த்தையை குறிப்பிடுகிறது. ஆமென். பரிசுத்த ஆவியினாலே என்று அது கிரியை செய்யாது. நாம் எரிபொருளுக்கு அழுத்தம் கொடுக்காமல் மோட்டார் இயந்திரத்துக்கு மிதமிஞ்சி அழுத்தத்தை கொடுக்குறோம். அல்லேலூயா. பாருங்கள், சிலவங்க பைக் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, டப்பு டப்பு டப்புன்னு ஒரு 10 தடவை அடிச்சிருப்பான். 10 தடவை அடித்தாலும் அது என்ன செய்யாது? ஸ்டார்ட் ஆகாது. ஏன்? ஸ்பார்க் பிளக்கு அங்கே மிஸ்டேக்காக இருக்குது. அந்த ஒரே கிக்கில் ஸ்பார்க் பிளக்கு அப்படி சரியாகுது. என்ன வரும்? அந்த ஸ்பார்க்கு வந்துருச்சுன்னா உடனே அது தீ பிடிச்சிடும். இல்லைன்னா நம்ம போய் அடிச்சுட்டு கிடக்க வேண்டியதான். அதே போல் தான் நாம் இன்றைக்கி ரிப்பேரான ஸ்பார்க்கு பிளக்கை போல தான் நாம் இருக்கிறோம். என்ன ஜெபம் பண்ணாலும் சரி, என்ன பைபிள் வாசித்தாலும் சரி, ஸ்பார்க் பிளக்கு ரிப்பேர் கிடக்கையா? அது பத்த மாட்டேங்குது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கொஞ்சம் குறுகுறுன்னு பத்தது, அதுக்கப்புறம் டவுனு ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அல்லேலூயா. அதுதான் நம்ம வாழ்க்கை. அல்லேலூயா. கவனிக்க பிரியமானவர்களே, ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையாக தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை சபையின் மேல் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமை தேவைப்படுகிறது. எரிபொருள் தொட்டியில் எரிபொருள் இருக்கலாம், ஆனால் அது வெறும் தண்ணீர் தான். பார்த்தீர்களா? நெருப்பு அதில் பட்டால் தான் அது எரிபொருளா, அதில் பெட்ரோலா டீசலா என்பது நமக்கு தெரியும். நீங்கள் பரிசுத்த ஆவியை ஒரு ஸ்தாபனத்தில் வைப்பீர்களானால் நீங்கள் அங்கே கூச்சலிடும் சத்தத்தை மட்டுமே காண முடியும். அது நீங்கள் உங்கள் மோட்டார் இயந்திரத்தில் முழுவதுமாக கரியை நிரப்பி அதை பாழாக்குவதற்கு சமம். பெந்தெகோஸ்தே நாளில் ஜனங்கள் மேல் அசைவாட்டப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை மீண்டும் திரும்பி வந்து ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலும் அல்லது ஒரு சபையிலும் உயிர்ப்பிக்கும் 10,000 மடங்கு சக்தி வாய்ந்த வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் பற்றி எரிய செய்து அந்த கெடிலா கார் எரிபொருள் சக்தியால் சாலையில் விரைந்து ஓடுவதைப் போல அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அநேக சபைகளும் தாங்கள் தான் மணவாட்டி என்று சொல்லிக் கொள்ளுபவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு பாட்டு இருக்குது, பொதுவான பாடல் இருக்குது. அது எல்லா ஸ்தாபனத்திலையும் பாடுற பாட்டு. என்ன பாட்டு? அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். ஆமென். பஞ்சமே இல்லை பாட்டு. நான் காலையில் சொன்னேன், டிவியில் ஒரு பாட்டுக்கு 9 சேட்டை போடுதான். ஆமென். இங்கேருந்து காதில் மாட்டி இங்கே ஒரு செயினை மாட்டி இப்படி கொண்டு வரான். ஏன்னா காதை எவனோ அத்துட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு பாதுகாவல் தான். செயின் போட்டு லாக் பண்ணியிருக்கு. அல்லேலூயா. 2 இன்ச்சு நீளத்தில் காதில் தொங்கிட்டு கிடக்கு. அவள் பாடும்போது நான் பாட்டை கேட்கணும் இல்லை, அந்த டோலாக்கு ஆடுற அசைவு ரொம்ப சூப்பராக இருக்கு. அல்லேலூயா. அங்கே பார்க்குறேன்னா நம்ம சபையில் யாரெல்லாம் பார்க்க மாட்டேன். ஏன்? ஒரு கூட்டம் ஜனங்களோடு நாம் ஆண்டவருடைய வருகைக்கு போகணும். நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதில் போகும். அதுதான் எங்களுடைய என்னது ஒரு பாரம். அல்லேலூயா. ஆகையால் அநேக சபைகளும் தாங்கள் தான் மணவாட்டி என்று சொல்லிக்கொள்ளுவர்களும் அநேக பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மணவாட்டி தோன்றியே ஆக வேண்டும். அவனுக்கு இன்னைக்கு கடைசி கால செய்தியில் கடிச்சு பிடிச்சிக்கிட்டு கிடங்க. ஐயா, ஒரு மணவாட்டி தோன்றி ஆக வேண்டும் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். உண்மையான மணவாட்டி தேவனுடைய வார்த்தையை மட்டும் பெற்றிராமல், ஆமென், அல்லேலூயா, அவருடைய தேவனுடைய சிருஷ்டிக்கும் வல்லமையும் பெற்று, அடுத்தது என்ன வரணும்? வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துறது வேற, பிசாசை துரத்துறது வேற. இப்போ என்னது வரணும்? மணவாட்டிக்கு சிருஷ்டிக்க வல்லமை வரணுமா? அணில் சிருஷ்டிக்கப்பட்டது. தீர்க்கதரிசி ஜெபித்த உடனே அணில் உண்டாக்கிறது. அணில் அங்கே இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்?
நம்ம ஜெபம் பண்ணால் இருக்கிற அணிலும் ஓடிடும். அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட ஜீவியம் செய்கிறோன்னு நம்ம ஆராய்ந்து பாருங்க. அல்லேலூயா. இது அதை விட சூப்பர். ஜெபம் பண்ணால் அணில் ஓடுன்னு சொன்னேன். ஜெபம் பண்ணால் கொசு எல்லாம் இங்கே பார்த்து வருதா. சீக்கிரம் கூட்டத்தை முடிச்சுட்டு போகலன்னா உங்கள் அத்தனை பேரையும் நினச்சிவேன் நறுக்கிடுவேன். நறுக்கி கொசு எல்லாம் வந்து நிற்கிது ரீங்காரம் இட்டு. அல்லேலூயா. நல்லவேளை என்கிட்ட மட்டும் வரலன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டா. நான் முடிக்க போகிறேன் பிரியமானவளே. எனக்கு இன்றைக்கி டைம் பார்த்து பிரசவம் பண்ண முடியல. கரெக்ட், முடிக்கிற நேரத்துக்கு வந்துட்டோம். தேவனுடைய சிருஷ்டிக்கும் வல்லமையும் பெற்று மணவாட்டி எதை பெற்றிருக்கணும்? இதுவரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுறது நடக்க போகிறதில்ல. இவன் நாங்கள் அங்கே போயிட்டோம், நாங்கள் இங்கே போயிட்டோம், நாங்கள் அங்கே போயிட்டோங்கிறான். ஐயா, எனக்கு ஒன்றால் என்ன நடந்தது? ஏசு வீட்டில் இருந்தார் என்பதற்கு ஒன்றை கொண்டு என்ன? ஆமென். நாங்கள் அங்கே போயிட்டோம், நாங்கள் இப்படி ஆகிட்டோம், நாங்கள் அப்படி ஆகிட்டோம். பிசாசுக்கு ஜெபம் பண்ணணும்னா பிசாசு என்கிட்ட வராதே. ஆமென். பிசாசை கண்டு அவ்வளோ பயம் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் உண்மையான ஒரு மணவாட்டி சபிக்கப்பட்ட ஆவியை நீ போறியா இல்லையா? ஐயோ என்னை விட்டுரு, அதுதான் மணவாட்டி. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் மணவாட்டி ஒரு பிசாசுக்கு ஜெபம் பண்ணால் நீ பேசாமல் புறப்பட்டு போ என்று இயேசு சொன்னது போல நீங்கள் சொல்ல முடியும், நீங்கள் கட்டளையிட முடியும். என் கரத்தின் கிரியைகளை குறித்து என்ன செய்யுங்க? எனக்கு கட்டளையிடுங்கள் என்று இயேசு சொல்கிறார். என்னைக்கு கட்டளையிட போகிறீங்க? உங்கள் தேவையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இனிமேல் சொல்லாதங்க. இன்றையிலேருந்து உங்கள் ஜெபத்தை மாற்றுங்க. அல்லேலூயா. தேவனுடைய சிருஷ்டிக்கும் வல்லமையும் பெற்று அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு நடைபோட்டு ஜீவனுடைய சபையாக ஒரு மணவாட்டி தோன்றி ஆக வேண்டும். அந்த ஸ்தானத்தை நாம் கண்டுகொள்ளும் வரையிலும் சடாங்காச்சாரங்களினால் நமக்கு என்ன பிரயோஜனம்? சபையில் தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை இல்லாத பட்சத்தில் பரிசுத்த பொருட்கள் விற்பனை செய்து சபையின் பணபலத்தை பெருக்குவதனால் என்ன பிரயோஜனம்? தேவனுடைய வார்த்தை சத்தியம்தான் என்பதை எவ்வளவாக நிரூபித்தாலும் அது கிரியை செய்வதற்கு தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை இல்லை எனில் அதனால் ஒரு நன்மையும் இல்லை. பார்த்தீங்களா? நம்ம கிறிஸ்தவ ஜீவியமே இப்போ என்ன இருக்குது தெரியுமா? வீணாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் இப்போ முட்டை இப்போ மார்க் போட்டால் என்ன வரும்? ஒருத்தருக்கு ஒரு முட்டை, ஒருத்தருக்கு ஒரு 1, ஒருத்தருக்கு 1.5, 1.25 மேலே போட முடியாது. அப்படி இருக்கும். ஆனால் இன்றையிலிருந்து அது மாற்றப்பட போகிறது. ஆமென். இன்னைக்கு ஒரு தாகம் கொள்ளுங்க. நான் ஒரு தாகம் கொண்டேன். ஏன் மூலமாக பிசாசு ஓடக்கூடாது? ஏன் நான் ஜெபிச்சா வியாதி சுகக்கூடாது? தீர்க்கதரிசி சொல்கிறாரு. அவருடைய ஊழியத்தில் புற்றுநோய் சுகமாச்சு. என்னுடைய ஊழியத்தில் என் மூலமாக ஜெபிக்கும் பொழுது புற்றுநோய் சுகமானது. டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் இயேசு ஏன் உங்களை கொண்டு செய்ய மாட்டார்? உங்களுக்கு தாகம் இருக்கிறதா? ஒரு நாளைக்கு 10 மணிக்கு ஆராதனைக்கு வர்றீங்களா? 10:30 தான், இல்லைன்னா 10:45 தான். இதை முதல்ல மாற்றணும். இதில் ஒரு தாகம் வரணும். எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இந்த தாகமே வரல. அல்லேலூயா. ஐயா, ஆராதனை நேரத்தில் 4 நேரம் எனக்கு தாகம் வந்து டேங்கில் போய் குடிச்சிட்டு வந்தேன். அதெல்லாம் சரியாக நடக்குது. ஆனால் ஒரு நாளாவது அந்த 10 மணிக்கு நீங்கள் ஆராதனைக்கு வந்துட்டீங்கன்னா ஆசீர்வாத மழை கொட்டும். அல்லேலூயா. அதுலையாவது ஒரு தாகம் இருக்குதா பாருங்கள். காலையிலே 5 மணிக்கு எழுந்து சட்டு புட்டுன்னு பரப்பிட்டு 9:30 மணிக்குள்ள சர்ச்சுக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு தீர்க்கதரிசியாக தான் சொல்கிறேன். சபை ஒழுங்கல. ஆராதனைக்கு முன்பு அரை மணி நேரத்துக்கு முன்னால் எல்லா விசுவாசியும் உள்ளே இருக்கணுங்க. ஆமென். மன்னிக்கும் புது குளம் இன்னும் புதுசாக ஆகலை, பழசாக தான் இருக்குது. எங்கே புதுசாக இருக்குது? இன்றைக்கெல்லாம் 10:45 மணிக்கு தான் ஆராதனைக்கு வந்திருக்கீங்க. ஆமென். என்னைக்கு நீங்கள் மாற போகிறீங்க நான் கேட்கேன். அடுத்த வாரம் மாறிடுவாங்க. இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க பாஸ்டர். ஓகே, இப்போ நம்ம போவோம். அல்லேலூயா. ஆகையால் இதனால் ஒரு நன்மை இல்லை. அவர் மணவாளனானால் மணவாட்டி தோன்றி ஆக வேண்டும். ஏனெனில் அவள் அவருடைய ஒரு பாகமே. மணவாட்டியை குறித்து உரைக்கப்பட்ட எல்லா வெளிப்பாடுகளின் நிறைவேறுதலும் வெளிப்படுவதன் மூலம் மணவாட்டி தோன்ற முடியும். மணவாளனை விட அவள் மாறுபட்டிருந்தால் அவள் மணவாட்டி அல்ல. ஒவ்வொருவரும் சொல்லிக்கொள்ளலாம், நாங்கள் தான் மணவாட்டி, நான் மணவாட்டி. மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் வேறுபாடு இருக்க முடியாதான். அல்லேலூயா. பாருங்கள், அப்படி இருந்தால் அவள் மணவாட்டி அல்ல. ஏனெனில் அவள் அவருடைய மாம்சத்தின் மாம்சமும் அவருடைய எலும்பின் எலும்பும் அவருடைய ஜீவனின் ஜீவனும் அவருடைய வல்லமையின் வல்லமையுமானவள். அவள் அவருடையவள். ஆணும் பெண்ணும் ஒருவராகவே சிருஷ்டிக்கப்பட்டு ஆணிலிருந்து பெண் வெளியே இழுக்கப்பட்டு உருவானதைப் போல மணவாட்டியும் அவருடைய ஆவியினாலே தோன்றியவள். அல்லேலூயா. அவருடைய விழாவிலிருந்து மணவாட்டி எடுக்கப்பட்டு அவருடைய மாம்சத்தின் மாம்சமாகவும் அவருடைய ஆவியின் ஆவியாகவும் அவருடைய வார்த்தையின் வார்த்தையாகவும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் வல்லமையாகவும் ஜீவிப்பாள். உண்மையான சபை தேவனுடைய வார்த்தையுடனும்
தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையுடன் தோன்றும்போது ஆமென் அவருக்குள் வாசம் செய்து மகத்தான கிரியைகளை நடப்பித்த தேவனுடைய ஆவியானவரே மணவாட்டிக்குள்ளும் வாசம் செய்து அதே கிரியைகளை நடப்பிப்பார். அப்பொழுது யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை காட்டிலும் அதிகமான கிரியை செய்வான். அப்படி நான் செய்த கிரியைகளை அவன் செய்யும் பொழுது என் உயிர்ப்பிக்கும் வல்லமையை நான் அவனுக்கு கொடுப்பேன், உலகமான அதை எதிர்க்க முடியாது, கடைசி நாளில் நான் அவரை உயிருடன் எழுப்பேன் என்று இயேசு சொன்னார். தேவனுடைய வார்த்தையும் உயிர்ப்பிக்கும் வல்லமையும் ஒன்றாக சேர்ந்து அல்லேலூயா, அதுதான் முக்கியம். அது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகையால் உங்கள் விருப்பம் போல நாம் கூச்சலிடலாம், குதிக்கலாம், சத்தமிடலாம், அது எல்லாம் நல்லது. ஆனால் வார்த்தையை நீங்கள் மறுதளித்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, காரை கிளப்புவதற்கு எரிபொருள் நெருப்பு இரண்டும் தேவைப்படுகிறது. அதே போல் தேவனுடைய வல்லமை நமக்குள் தேவையாக இருக்கிறது. தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக இருக்கும் ஜீவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நமக்குள் இருக்கும் ஜீவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் அது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறதை உலகத்துக்கு நிரூபிக்கும். அதுவே தேவனுடைய வார்த்தையின் கூடிய உயிர்ப்பிக்கும் வல்லமையாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்யலாம். அல்லேலூயா. நன்றி அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, துதிக்கிறோம் ஆண்டவராக இயேசப்பா. தேவரீர் பரிசுத்தர், வல்லவர். நாம் எல்லாரும் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே நன்றி அப்பா. தேவாதி தேவனாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஆமென். எல்லாரும் வாய் திறந்து நாம் ஜெபிப்போமா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையானது நமக்குள் கிரியை செய்யும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நன்றி ஆண்டவராக இயேசு ராஜா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஜெபிப்போம். நன்றியப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவராக இயேசுவே. உமக்கு நன்றியப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனாக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நன்றி ஆண்டவராக இயேசுவே. நீர் பரிசுத்தர், வல்லவர், நல்லவர், கிருபையுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்துவே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவராக இயேசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஜீசஸ். என் உயிரினில் கலந்தவரை என்ற பாடலை நாம் பாடுவோமாக. பேசலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். Thank you Lord Jesus. ஆமென். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துக்குள் இருப்போம், கிறிஸ்து நமக்குள் இருக்கட்டும். அப்பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நமக்குள்ளாக இருந்து கலந்தவரே, என் உயிரினும் உயர்ந்தவரே, என் மனதினை கவர்ந்தவரே, என் மனமெங்கும் மணப்பவரே, என் உயிரினில் கலந்தவரே, என் உயிரினும் உயர்ந்தவரே, என் மனமெங்கும் இணைந்தவரே, என் மனமெங்கும் மணப்பவரே, ராஜாவே, என் ராஜாவே,
ராஜாவே என் ராஜாவே என் உயிரினில் கலந்தவரே என் உயிரினும் உயர்ந்தவரே என் மனதினை கவர்ந்தவரே என் மனமெங்கும் மணப்பவரே தலை தங்கே மயமானவரே தலைமுடி சுருள் சுருளாமே தலை தங்கே மயமானவரே தலைமுடி சுருள் சுருளாமே வெண்மையும் சிவபோமானவர் வெண்மையும் சிவபோமானவர் அழகு நிறைந்தவரே அழகு நிறைந்தவரே அழகு நிறைந்தவரே அழகு நிறைந்தவரே என் உயிரினில் கலந்தவரே என் உயிரினும் உயர்ந்தவரே என் மனதினை கவர்ந்தவரே என் மனமெங்கும் மணப்பவரே கண்கள் பாலினால் கழுவப்பட்டவைகள் கண்கள் பூரா கண்கள் பாலினால் கழுவப்பட்டவைகள் கண்ணம் ரெண்டும் பாத்திகள் போல கண்ணம் ரெண்டும் பாத்திகள் போல பாசம் நிறைந்தவரே பாசம் நிறைந்தவரே பாசம் நிறைந்தவரே பாசம் நிறைந்தவரே என் உயிரினில் கலந்தவரே என் உயிரினும் உயர்ந்தவரே என் மனதினை கவர்ந்தவரே என் மனமெங்கும் மணப்பவரே அவர் கரங்கள் பொன்வளையல்கள் அவரின் அங்கம் ரத்தினங்கள் அவர் கரங்கள் பொன்வளையல்கள் அவரின் அங்கம் ரத்தினங்கள் கால்கள் ரெண்டும் பசும் பொன்னாதாரம் கால்கள் ரெண்டும் பசும் பொன்னாதாரம் அன்பு நிறைந்தவரே அன்பு நிறைந்தவரே அன்பு நிறைந்தவரே அன்பு நிறைந்தவரே என் உயிரினில் கலந்தவரே என் உயிரினும் உயர்ந்தவரே என் மனதினை கவர்ந்தவரே என் மனமெங்கும் மணப்பவரே
ராஜாவே என் ராஜாவே, ராஜாவே என் ராஜாவே, என் உயிரினில் கலந்தவரே, என் உயிரினும் உயர்ந்தவரே, என் மனதினை கவர்ந்தவரே, என் மனமெங்கும் மணப்பவரே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நன்றி ஆண்டவராக இயேசுவே, எங்கள் உயிரினில் கலந்தவரே உம்மை துதிக்கிறோம். மணவாட்டி மணவாளுடைய வல்லமைக்கு வல்லமையாக, ஜீவனுக்கு ஜீவனாக, வார்த்தைக்கு வார்த்தையாக, அவருடைய எலும்பில் எலும்புமாக, மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள் என்று தியானித்தோம். ஒரு சிருஷ்டிக்கும் வல்லமையுடைய மணவாட்டி தோன்றி ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக இன்றைய ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தாகம் ஏற்பட வேண்டும். என் மூலமாக ஏன் அற்புதம் நடக்கலை, என் மூலமாக இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை எப்படி நான் நிரூபிக்க போகிறேன்? ஆகையால் தேவனே, அந்த தாகத்தோடு உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கட்டும். அந்த தாகம் தீர்க்கும் ஜீவ நதியாக பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த தாகத்தை உண்டு பண்ணுவீராக. ஒவ்வொருவரும் ஆத்மா தாகத்தை உண்டு பண்ணி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிற பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரிக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை உயிர்ப்பிக்கும் வல்லமையோடு கூட வெளிப்படுத்தத்தக்கதாக தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு உணர்வுள்ள இருதயங்களை கொடு, ஒரு தாகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உம்முடைய தெய்வீகமான வல்லமை, உம்முடைய பரிசுத்தமான வல்லமை, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, ஓ தெய்வீக வல்லமையானது ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கின்றேன். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, உயிர்த்தெழுந்த ஆவியானவரே, உம்முடைய உயிர்த்தெழுதின் வல்லமையானது ஒவ்வொருவருக்குள்ள கிரியை செய்யும்படியாக, உம்முடைய உயிர்த்தெழுதின் வல்லமையானது ஒவ்வொருவர் மூலமாக அற்புதங்களை அடையாளங்களை செய்யும்படியாக தேவனை அனுக்கிரகம் செய்வீராக, அனுக்கத்தை செய்வீராக. ஒரு தாகம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், ஒரு தாகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு தாகத்தை கொடுப்பீராக. தேவன் தமக்குள்ளாக ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் வாஞ்சியும் செய்கையும் நடப்பிக்கிறவர் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒரு தாகத்தை ஏற்படுத்துவீராக. ஓ, நான் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், நான் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிமுகப்படுத்த வேண்டும், அதை நிரூபிக்க வேண்டும். இப்படி உயிர்த்தெழுதல் வல்லமை எனக்கு தேவை ஆண்டவரே, இப்படி உயிர்த்தெழுதல் வல்லமை எனக்கு தேவை ஆண்டவரே. நீர் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நான் நிரூபிக்க வேண்டியவனாக இருக்கிறேன், நான் நிரூபிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். அதற்காக என்னை தெரிந்து கொண்டீர், அதற்காகவே என்னை அழைத்தீர், அதற்காகவே என்னை ரட்சித்தீர் ஆண்டவரே. நான் ஆண்டவரே ஒன்றுக்கு உதவுவதனாக போய்விட்டேன். இன்றிலிருந்து என்னை மாற்றும், இன்றிலிருந்து என்னை மாற்றும், இந்த நேரத்திலிருந்து என்னை மாற்றும். என்னை மாற்றுங்கப்பா, உமக்காக வாழும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்கள் கொண்டு செல்வதற்கு தேவனை எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே உதவி செய்யுங்க, வல்லவரை உதவி செய்யுங்க, நல்லவரை உதவி செய்யுங்க என்று நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நிரூபிப்பதற்காக கர்த்தராக இயேசு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆம் தேவனே, அப்படியாக உம்முடைய பிள்ளைகளை எங்களை ஆண்டவரே நீர் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அபிஷேகத்திலோ உயிர்த்தெழுந்த வல்லமையால் நிரப்புவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோட வெற்றி நடைபோடு கிறிஸ்தவனாக மாற்றும், உம்முடைய உயிர்த்தெழுந்தின் வல்லமையோடு வெற்றி நடைபோடக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாக மாற்றும் ஆண்டவரே. வார்த்தை மட்டுமல்ல ஆண்டவரே, வல்லமையோடு நாங்கள் பிரசங்கிக்கணும். அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே வெறும் வசனத்தோடு மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியோடு வல்லமையோடு முழு நிச்சயத்தோடு ஆண்டவரே அங்கு கிரியை செய்து பார்க்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே எங்களையும் பயன்படுத்துங்க, எங்கள் சபையாரை பயன்படுத்துங்க, இந்த கூடி வந்திருக்கிற பிள்ளைகளை பயன்படுத்துங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே எங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். நீர் உயிர் தெழுந்தீர் என்பதை நிரூபிக்க வண்ணமாக எங்களை பயன்படுத்துகிறார். விசேஷமாக இந்த கூட்டத்தை ஏற்படுத்தின அருமையான அம்மா சாராள் அம்மாவுக்காக ஜெபிக்கிறையா. ஆண்டவராக இயேசு அந்த மகளை இன்னும் ஆசீர்வதியும், இன்னும் சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்ளும். எந்த ஒரு பலகீனங்கள் வியாதிகள் அந்த மகளுடைய சரீரத்தில் வராதபடி பரிபூர்ண சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்ளும். அவர்கள் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. மருமகள்மார்களுக்காக ஜெபிக்கின்றோம், மருமகளுக்காக ஜெபிக்கிறோம், சம்பந்தாருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் சுகத்தோடு காத்துக்கொள்ளும். உம்முடைய கிருபைக்குள் மூடி மறைத்துக்கொள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தென்பீக அன்பை ருசிக்கும்படியாக அவர்கள் மனக்கண்களை திறந்து அவருடைய ஆத்துமா மீட்கப்பட ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, விசேஷமாக உம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஆயத்தம் பண்ணின இந்த சிறு டிஃபன் ஆசீர்வதியும். இந்த சிறு சிற்றுண்டி ஆசீர்வதித்தாரும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை ஆசீர்வதித்து பன்மடங்கு திருப்பிகளே. சகல துதிகன மகிமை ஆவற்றுமுக்கு செலுத்துகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், விசேஷமாக சாராளம்மாள் குடும்பத்தோடும் என்றும் நித்திய காலமாக நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.